வணக்கம். நான் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோவில் வந்து மடிப்பாக்கத்தில் இருக்க ஒரு ரெடி பில்ட் வில்லா ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது 1080 லேண்ட் ஏரியாவில் 2100 பில்டப் ஏரியா வரும். ஹால் பார்க்குறீங்க, அடுத்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறீங்க. இது மொத்தம் 4 வீடு கட்டுறாங்க. 30 ஃபீட் ரோடில் வருது, வித் லிஃப்ட்டோடையும் கொடுக்குறாங்க. லிஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்க, அடுத்து கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியா இருக்குது. இவங்களே பேக் சைடில் இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டியிருக்காங்க. இதில் வந்து 1171 ஸ்கொயர் ஃபீட், ஒரே ஒரு 3 பெட்ரூம் மட்டும் ரெடியாக இருக்குது. வில்லாஸ்லேயும் வந்து 4 வில்லாவில் ஒரே ஒரு வில்லா மட்டும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால், கிச்சன் அண்ட் ஒரு பெட்ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. கீழே வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வியூ பார்க்குறீங்க, வித் லிஃப்டோடையும் ஸ்பேஸ் பார்க்குறீங்க. அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் படி ஏறி வந்தோன்னா மேலே 2 பெட்ரூம் இருக்கும். இது ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க, வித் ரோட் ஃபேஸிங் பால்கனியோடு இருக்கும். ரெஸ்ட் ரூம் அட்டாச்சாக இருக்கும். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் பார்க்குறீங்க. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம், நல்ல பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க, வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடு இருக்கும். இதே மடிப்பாக்கத்தில் குபேர நகரில் ரெடி டு ஆக்குபையில் ஒரு 3 வில்லா இருக்குது. அது 1200 லேண்ட் ஏரியா, 1650 பில்டிங் வரும். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்கிறத பார்த்தீங்க. அப்படியே செகண்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி 2 பெட்ரூம் இருக்கும். மொத்தம் 5 பெட்ரூம் கொண்ட வீடு இது. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் சேம் ரூம் சைஸ் தான் இருக்கும், வித் ரோட் ஃபேஸிங் பால்கனியோடு இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்க வில்லா தான் ஆக்சுவலி அவைலபிள். இது வந்து மாடல் வில்லா தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே வித் ரெஸ்ட் ரூம் அட்டாச்சாக இருக்கிறத பார்க்குறீங்க. 5 பெட்ரூம் 5 பாத்ரூம்ஸ் இருக்கிற வீடு, வித் லிஃப்ட்டும் இருக்கும். இவங்களதே வந்து இன்னொரு ப்ரொப்போசல்லையும் ஒரு 4 வில்லாஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ண முடியும். இது மொத்தம் 5 பெட்ரூம் வில்லா இது. இவங்களதே பேக் சைடில் இருக்கிற 1171 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் ஃப்ளாட் இது. செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிள், சவுத் ஃபேஸிங் வீடு. இது ஸ்டில் +3 மொத்தம் 9 வீடு கொண்ட பில்டிங். ஹால் பார்த்தீங்க, அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த ஒரு ஃப்ளாட்டு மட்டும்தான் 3 பெட்ரூம் இப்போ ரெடியில் அவைலபிளாக இருக்குது. கபோர்ட் லாஃப்டோடு இருக்கிறத பார்க்குறீங்க. ஹால்லேருந்து பால்கனி வரும். பால்கனிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லா அவைலபிள். இப்போ நம்ம பார்க்குற இந்த வில்லா தான் இப்போ நான் சேலுக்கு இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வில்லாவுக்கு ஒரு ஸ்ட்ரீட் வரும், ஃப்ளாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ டபுள் சைட் ரோடு இருக்க ப்ராஜெக்ட் இது. செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டடி ரூம் அந்த கான்செப்டில் இருக்கும். கம்பேக்டாக தான் இருக்குது. கபோர்ட் லாஃப்டோட பார்க்குறீங்க. அடுத்து காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. இது 3 பெட்ரூம் 2 டாய்லெட்ஸ் இருக்கிற வீடு இது. தேர்ட் பெட்ரூம், இது கொஞ்சம் ரீசனபிள் சைஸ் இருக்கும். இங்கேயும் கபோர்ட் லாஃப்ட்கான ஸ்பேஸ் பார்க்குறீங்க. கிச்சன், இதே மடிப்பாக்கம் லொக்கேஷனில் நல்ல தண்ணியோட ஃப்ளட் ஆகாத இடங்கள்லையும் ஒரு 9 வீடு ப்ராஜெக்ட் 3 பெட்ரூம் இருக்குது. 1650 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸ் லொக்கேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. மடிப்பாக்கத்துலேயே கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்ட் இருக்குது நமக்கு. இது 1170 ஸ்கொயர் ஃபீட் 3 பெட்ரூம் சவுத் ஃபேஸிங்கில் அவைலபிள். இவங்களதே வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது ஸ்டில் +5 மொத்தம் 25 வீடு கொண்ட பில்டிங். 1125லேருந்து 1611 வரைக்கும் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி காமன் வாலே இல்லாத பில்டிங் இது. ஒரு பிளாக்குக்கும் இன்னொரு பிளாக்குக்கும் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இவங்க ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடும் கட்டி முடிச்சிருக்காங்க. 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இவங்களது. ஸோ முடித்த வீடை பார்க்கலாம். இந்த காமன் வால் இல்லாதது இவங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் லைஃப் டைம் அதோட ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கிறத பார்ப்பீங்க. இங்கே தான் அந்த 4 வில்லா வரப்போகுது. ஸோ இதில் நம்ம கஸ்டமைஸாக எப்படி வேணால் வில்லாஸ் கட்டிக்கலாம். இந்த ஃப்ளாட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் வாலில் தான் ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஃபீல் தான் இருக்கும். நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், காற்று வெளிச்சம் நல்லாயிருக்கும். 5 விதமான சைஸ் அவைலபிள். இதை ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவும் இப்போ பார்க்க போகிறீங்க. பட் ஜஸ்ட் ஒரு பீமுக்கு எவ்வளோ ராட் போடுறாங்கன்னு பாருங்கள். இது 25 mm ராடு, கிட்டத்தட்ட 48 ராடு போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ரூஃபுக்கே 30 டன் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய ஃபேன்சியான ஃபேக்கான ஆட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படிப்பட்ட பில்டர்ஸும் இருக்காங்க, இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு தரத்துக்கு தான் நம்ம காவ்யா ஹோம் சேனல் இருக்குது. இதில் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் வேணும். இதை வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு வச்சிங்கன்னா இது இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அ கஸ்டமராக உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காமன் வாலே இல்லாமல் ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு. கிட்டத்தட்ட 25 வீடு கட்டுறாங்க. இவங்களே வந்து ஆல்ரெடி இதே மாதிரி ப்ராஜெக்ட் முடிச்சும் வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் பார்க்கணுன்னா அதையும் பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின இன்னும் கூடுதல் டீட்டெயில்டு வீடியோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் போட போகிறேன்.
பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவியா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 + ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட்டும் பிளஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐம் ஜிக்திஷ், காவியா ஹோம்ஸ். தேங்க்யூ.